வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான பப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த பப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி மெட்டீரியலில் அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நார்மல் ஸ்லீவ் என்ன அளவு இருக்கோ அந்த ஸ்லீவை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிங்க. இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன் வச்சுருந்தாலும் பேட்டர்ன் படியே நீங்கள் ட்ரா பண்ணிங்க. என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட நார்மல் ஸ்லீவுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 இன்ச் எடுத்துக்கலாம். 4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த இடத்துக்கிட்டே நீங்கள் ஒரு 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு இது மாதிரி ஒரு வளைவு எடுத்துப்போம். இங்கே மேலே ஸ்லீவ் அந்த மேலே தொடங்குற இடத்துலேருந்து நம்ம 4 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வால் ஒரு வளைவு போட்டுக்கணும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நம்ம இப்படி ஒரு வளைவு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி திருப்பி லேசாக இப்படி ஒரு வளைவு மாதிரி வர மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் நல்ல ஷேப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணிருக்கிறது பார்த்தா நம்ம நார்மல் ஸ்லீவ் அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து மேலே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு இது மாதிரி ஒரு வளைவை ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து இப்படி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி திருப்பி வச்சு ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் அழகாக வருங்கிறதுக்காக இது சின்ன வளைவு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடம் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் வரைக்கும் முன்பக்க வளைவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த முன்பக்க வளைவு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடம் வரைக்கும் அந்த 4 இன்ச் மார்க் பண்ண இடம் வரைக்கும் இப்படி ரெண்டாவே மடித்து வச்சுக்கிட்டு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இங்கே இந்த சீமால் வந்துட்டு ஒரு நாச்சு. நம்ம இப்போ லைனிங்கில் கட் பண்ணபடியே ஓப்பன் பண்ணி வச்சு மெயின் மெட்டீரியலே நம்ம லே பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணி வரணும். லைனிங் மெட்டீரியலும் மெயின் மெட்டீரியலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இப்போ நம்ம ஃப்ளீட் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த சென்டர் நாச்சிலேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் கேப் விட்டுக்கிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச் கேப் விட்டுக்கிட்டு தான் நம்ம ஃப்ளீட் வைப்போம். அது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கத்தில் நம்ம நாச் போட்டிருக்க வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம். நீங்கள் அதை ஒரே அளவுப்படி வேணும்னா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரியே இந்த நாச்சுக்கு அடுத்தது இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடாக தான் நம்மளுக்கு வரும். ஒரு இதுக்கும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுக்குமே
இந்த நாச் போட்ட இடத்துலேருந்து இந்த பக்கமும் ஃப்ளீட் வச்சுட்டோம், இந்த பக்கமும் ஃப்ளீட் வச்சுட்டோம். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான். 2 ஃப்ளீட்டுமே பார்த்தீங்கன்னாலும் இப்போ நேருக்கு நேராக அப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ளீட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளீட் எடுத்துருக்கிறத அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளீட் எல்லாமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணுவோமோ ப்ளவுஸுக்கு அதே மாதிரியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ்லாம் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம இப்படி பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது இந்த பஃப் ஸ்லீவ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.